இந்த ஆளினால் ஆன்டி அழகேஸ்வரி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கேளுங்க மக்களே. அதாவது கரூர் இஷ்யூக்கு அப்புறம் முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் நாமக்கல்ல வந்து மிஸ்டர் விஜய் வந்து பேசுறாரு. என்னன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட மறைமுக உறவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்ல பேசிட்டு தான் கரூருக்கு வந்தார். அது மறைமுக உறவுல ஏடிஎம்கே இருக்கோ இல்லையோ, ஆனா நேரடி உறவுல இப்ப வந்து விஜய் வந்து பிஜேபி கூட வந்துட்டாரு. பிஜேபிக்கு கிடைச்ச மிக சிறந்த கொத்தடிமைகள்ல ஒருத்தரா இப்ப வந்து விஜய் மாறிட்டாருன்றது தாவேகா தற்கொலைகளுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா ஒருவேளை புத்திசாலிகளா இருந்திருந்தா இது வந்து சிபிஐக்கு மாத்தின ஒரு கேஸ் தான். இது வந்து தீர்ப்பு கிடையாது, இடைக்கால உத்தரவு தான். ஏன்னா இது இடைக்கால உத்தரவு என்னன்னா எப்ப வேணாலும் மாற்றப்படலாம். 4 பேர் ரெடி பண்ணாங்களா சிபிஐக்கு மாத்தணும்ன்றதுக்காக ஒரு 4 பேர்த்த பிடிச்சாங்க பாத்தீங்களா. சோ அதெல்லாம் வந்து தவறுன்றது தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்கும் போது இடைக்கால உத்தரவுன்றது எப்ப வேணாலும் மாற்றப்படலான்றது தெரிஞ்சிருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் பிஜேபி கிடைத்த மிக சிறந்த கொத்தடிமையில ஒருத்தரா வந்து விஜய் மாறிட்டாரு. பிஜேபி உட்கார்னா உட்காரணும், இல்லன்னா நிக்கணும். இதுதான் இனிமேல் வந்து விஜயோட நிலைமை. இதனால ஏமாற்றப்பட்டது விஜய் கிடையாது. விஜய் சிஎம் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு மரத்துல எல்லாம் ஏறிட்டு போஸ்ட் கம்பத்துல எல்லாம் ஏறிட்டு எல்லா வாழ்த்தனமும் பண்ணிட்டு எங்க அண்ணன் சிஎம் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு உயிரெல்லாம் விட்ட ரசிகர் பட்டாளத்துக்கு தான் இது மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. பிஜேபியோட கொடுமையில ஒரு என்ன சொல்றது 17 முறை படையெடுத்துட்டே இருந்த கஜினி முகமது மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டு கூட படையெடுத்துட்டே தான் இருக்கு. ஏன்னு கேட்டா டிஎம்கேவை ஒழிக்கணுங்கிறது மட்டும்தான் பிஜேபியோட கொள்கையா இருந்துட்டு இருக்கு. சோ அந்த கொள்கை எதிரியா நம்மளுக்கு யாருடா கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்த டிஎம்கேவை ஒழிக்கணும்னு நினைச்சிருந்த பிஜேபிக்கு சிறப்பான ஒரு கொத்தடிமையா விஜய் சிக்கியிருக்காரு. இதுல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து இப்ப வந்து பிஜேபி தான் அவரை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குன்றது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இல்லன்னா நம்ம தமிழ்நாட்டுல உயர்நீதிமன்றத்துல முடியாததா கேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிபிஐக்கு மாத்திர சொல்லி ஏன் கேட்கறாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகி பொறுமையான தீர்ப்பு லேட் ஆகும் அப்படின்றது ஆலோசனாவே சொல்லியிருக்காரு. சிபிஐக்கு மாத்தினாலே 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு இந்த கேஸ் முடிய வரைக்கும் விஜய் வந்து பிஜேபி சிட் ஸ்டாண்ட் உட்கார்ந்துதான் ஆகணும், எந்திரிச்சுதான் ஆகணும். பிஜேபியோட சிறந்த கொத்தடிமையா சாதாரணமா இல்ல விட்டுட்டு ஐயோ என்னால முடியாது, எனக்கு வேண்டாம், நான் வெளில ரிட்டர்ன் போயிடறேன், இல்ல நான் சினிமா துறைக்கே போறேன் அப்படின்னு சொன்னாலும் இனிமேல் போக முடியாது. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, காப்பாத்தணும் கத்துரு முடிஞ்சிருச்சு. தாவேகாவுடைய நீ ஆதரவு சொல்றாரு தாவேகாவை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு நீங்களே வந்து ஒரு குழி பறிச்சு அதை நீங்களே படுத்துக்கிட்டீங்க. அவ்வளவுதான் தாவேகா ரசிகர்களுக்கு தான் இது மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்கு தெரிஞ்சு. விஜய்க்கு எதுவுமே கிடையாது. விஜய் வந்து இன்னொரு இல்லதான் இல்ல தாவேகா ரசிகர்கள் இருக்காங்கல்ல, சிஎம் ஆக்கிய தீர்வோம் என் அண்ணன் புதுசா ஏதாவது பண்ணுவாரு அரசியல் மாற்றம் அப்படின்னு நம்பி இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறாங்க. இன்னும் டைம் இருக்கு, எலெக்ஷன் வரைக்கும் நிறைய மாற்றங்கள் பார்க்கலாம். ஆனா யார் வந்தாலும் சரி டிஎம்கேவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஏன்னா அது டிஎம்கே. அது என்னங்கடி தாவேக்கானாலே தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தரங்கட்டவர்களா? நீங்க பெரிய ஒழுங்கா பொண்ணுகளாச்சும் மரியாதை கொடுத்து பேசலான்னு பார்த்தா உங்களுக்கே அந்த மேனஸ் இல்லாத போது நாங்க திட்டுறதுல தப்பே இல்ல. நெயில் பாலிஷ் போட்ட நைஜீரியா ஆன்டி